ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ சீசனில் இருக்கிற மாங்காய் ஊறுகாய் தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறேன். இப்போ ரெண்டு மாங்காய், சின்ன மாங்காய் தான். உங்களுக்கு எவ்வளோ மாங்காய் தேவைப்படுதோ அவ்வளோ மாங்காய் எடுத்துக்கோங்க. அதை நறுக்கிட்டு கல் உப்பு தாங்க போடணும். சால்ட்டை விட கல் உப்பு போட்டால் தான் ஊறுகாய் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். கல் உப்பு போட்டு 2-3 நாள் வெயிலில் எடுத்து வச்சு இந்த மாதிரி ஆயிருங்க. நல்லா அது உப்புலேயே ஊறி இப்போ தான் நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு ஒரு இது எடுத்துக்கோங்க, ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கடுகு 2 ஸ்பூன், கொஞ்சம் தானே இருக்குது மாங்காய், அதனால் ஒரு கடுகு 2 ஸ்பூன், வெந்தயம் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா பொரியிற வரையும் ட்ரையாகவே ரோஸ்ட்டு பண்ணிக்கணுங்க. இப்படி ட்ரையாகவே ரோஸ்ட் பண்ணால் கடுகு வெடித்து வந்துடும், வெந்தயம் லைட்டாக ப்ரௌனிஸ் ஆயிருங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்லெண்ணெயில் தான் ஊறுகாய் பண்ணணும். நல்லெண்ணெயில் ஊறுகாய் பண்ணால் தான் நம்ம நாளுக்கு கெடாமல் இருக்கும். நல்லெண்ணெய் ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றிட்டு இதை நல்லா ட்ரையாக ரோஸ்ட்டு பண்ணனால அதுலேயே நம்ம இடிச்சிட்டோம்னா நல்லா பொடி ஆயிரும். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் கொஞ்சம் காஞ்சோன்னா அந்த இடித்த பொடியும் போட்டுட்டு 2-3 ஸ்பூன் தனி மிளகாப்பொடி, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு அந்த எண்ணெயில் அந்த பொடி கொஞ்சம் மிக்ஸ் ஆகி நல்லா வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணோன்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த ஊற வச்சுருந்த மாங்காயை போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற வேண்டியதாங்க. இங்கே நார்த்து சைடில் கடுகெண்ணெய் யூஸ் பண்ணி தான் ஊறுகாய் போடுவாங்க. அது ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்குன்னுவாங்க. அதனால அந்த மஸ்டர்ட் ஆயிலை நான் ஒரு 2-3 ஸ்பூனும் போட்டுக்கிட்டேங்க. நீங்கள் விருப்பம் இருந்தால் அதை போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். 2-3 ஸ்பூன் கடுகெண்ணையும் ஊற்றிட்டு லாஸ்ட்டில் பெருங்காயத்தை போட்டு உப்பு மிளகாலாம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். இது நல்லா மிக்ஸ் ஆகி இப்போ ஊறுகாய் ரெடிங்க. ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு, மாங்காய் ஊறுகாய். அவ்வளோதான், கலரு எல்லாமே நல்லா வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இதை நல்லா ஆற விட்டுட்டு ஊறுகாய் ஜாடியில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதாங்க. இது கெட்டும் போகாதுங்க, ரொம்ப நாளைக்கு வரும், கெட்டு போகாது. நல்லா ஆற விட்டுட்டு நம்ம ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதாங்க. எனக்கு இந்த சின்ன ஜாரில் தான் 2 ஜார்கிட்ட வந்துச்சு ஊறுகாய். நான் அது 2லேயும் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஊறுகாய் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ லாஸ்ட்டாக இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஊறுகாய் பண்ணுன்னா அந்த பாத்திரம் இருக்குல்ல, அந்த பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய், அந்த மிளகாய் பொடி எல்லாமே இருக்கும். அதில் கொஞ்சம் சோறை போட்டு உருட்டி ஆளுக்கு ஒரு உருண்டை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த ஊறுகாயோட மொத்த ஃபீலும் கிடைக்கும் நமக்கு இந்த ஒரு உருண்டை சோறில். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் இப்படி சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்டில். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க.